ஓகே. தேங்க் யூ வெரி மச். மீட்டிங் 8:03க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம குரூப்ஸ்ல போயிட்டு ரிமைண்ட் பண்ணுங்க. மீட்டிங் 8:03க்கு ஸ்டார்ட் ஆகி 8:40க்குள்ள மீட்டிங் வந்து எண்ட் அப் ஆயிடும். ஸோ ஒரு 30 to 33 மினிட்ஸ் தான் மீட்டிங் நடக்கும். அதனால மீட்டிங் வந்து ரிமைண்ட் பண்ணுங்க. குரூப்ஸ்ல போயிட்டு ரிமைண்ட் பண்ணுங்க. நம்ம மீட்டிங் வந்து ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க் யூ வெரி மச். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வந்திருக்கிற எல்லாருமே வெல்கம் பண்றேன். என்னோட பேர் விஜய் ஆதித்தன். சென்னையில இருந்து பேசுறேன். இந்த மீட்டிங் எதுக்காக? ஸோ இதுல என்ன ஒர்க் பண்ண போறோம்? என்ன ஒர்க் பண்ணா என்ன வருமானம் கிடைக்கும்? அது எப்படி கிடைக்கும்? இத பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த மீட்டிங்ல முழுமையா பார்க்க போறோம். மீட்டிங் பார்க்குற நீங்க, ஸோ வந்து ப்ரீ ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க. நெறைய ஆன்லைன் பிசினஸ் பார்த்திருப்பீங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்படிதான் இருக்குன்னு அப்படின்னு முன்னாடியே ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க. நெறைய புது புது விஷயங்கள் இங்க வந்துட்டே இருக்குது. கண்டிப்பா இந்த மீட்டிங் வந்து முழுமையா நீங்க பார்க்கும்போது தான் இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். இது நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி பார்க்கறதுனால ஜஸ்ட் ஒரு ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு வெளிய போனீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. கடைசி க்ளோசிங் எண்ட் ஆஃப் வரைக்கும் நீங்க பார்த்தா தான் இந்த மீட்டிங்ல என்ன இருக்கு? இது நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்றது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். அதனால மீட்டிங்க கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதேபோல மீட்டிங் பார்க்குற நீங்க மொபைல லேண்ட்ஸ்கேப் மோடுல வச்சு பாருங்க. ஒரு மூவி பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு பார்ப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ மொபைல டர்ன் பண்ணி திருப்பி வச்சு பாருங்க. அப்பதான் இங்க வந்து நெறைய பிக்சர்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்க பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குது. ஸோ மீட்டிங் கேட்கறது மட்டும் முக்கியம் கிடையாது. இங்க பிக்சர்ஸ்ல இருக்க நெறைய ஃபோட்டோஸ் நீங்க பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால மூவி பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன எப்படி பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இன்னைக்கு இருக்க காலத்துல எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய கனவுகள் பார்த்தீங்கன்னா, சொந்தமா வீடு, சொந்தமா காரு, தன்னோட ஃபேமிலி ஜாலியா ட்ரிப் போணும். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் குழந்தை நல்ல நம்ம குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்கணும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய காச கோல்டு இல்லாட்டி லேண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பேங்க் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். இந்த மாதிரி கனவுகள் எல்லாருக்குமே காமனா இருக்குது. இந்த கனவுகளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, மில்லியன்ஸ்ல கோடிக்கணக்கான வேல்யூல இருக்குது. பட் அதுக்கான வருமானம், அதுக்கு ஈக்குவலா நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியுதான்னு கேட்டா, கண்டிப்பா நிச்சயமா முடியாது. ஏன்னா, நம்ம எல்லாருமே ஜாப் கேட்டகரில இருக்கோம். ஜாப் அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டட் சேலரி தான் இருக்கும். இயர்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கும். பட் விலைவாசி அப்படின்றது டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு வாங்கக்கூடிய வருமானம் கண்டிப்பா போதுமானதா இருக்காது. இந்த கனவு அடையணும், நம்ம வாழ்க்கைய ஓட்டணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பா தேவைப்படுது. ஒரு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேலைய பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா தான் நம்ம நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு? எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க மொபைல் ஃபோன வச்சு தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன வச்சுக்கிட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா இந்த பிசினஸ் பண்ண போறோம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோத் இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு மாறிட்டு வருது. ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் இல்லாம உலகமே கிடையாது. இந்த டிஜிட்டல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருமானத்த தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிட்டு வருது. உங்க வேலைய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோன வச்சு ஒரு நாளைக்கு ப்ராப்பரா நீங்க 1 ஹவர், 2 ஹவர்ஸ் வந்து இந்த கம்பெனிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா ஒரு பார்ட் டைம்ல நல்ல வருமானமா பார்க்க முடியும். மேபி அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கா கூட மாறலாம். நல்ல வருமானம் வரும்போது. ஓகே. இன்னைக்கு நெறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்ல வந்துட்டே இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது குளோபல் இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது இந்தியான்றது மிகப்பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி அப்படின்றதுனால, ஏகப்பட்ட கம்பெனி இன்னைக்கு இந்தியால வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். நீங்க உங்கள நம்பி வரவங்கள ஈஸியா சக்சஸ் பண்ண வைக்கவும் முடியும். சம்பாதிக்க முடியும். அவ்வளவு சூப்பரான ஒரு கம்பெனி பத்தி இந்த மீட்டிங்ல பார்க்க போறோம். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா, பிரைமார்ட் ஆயுர்வேதா. வெல்கம் டூ பிரைமார்ட் ஆயுர்வேதா. இந்த பிரைமார்ட் ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனிய பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். 5 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி தான் இந்த பிரைமார்ட் ஆயுர்வேதா. இந்த பிரைமார்ட் கம்பெனியோட இன்னொரு பிராண்ட் தான் பிரைமார்ட் டிஜிட்டல். இவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்செப்ட் மூலமா மிகப்பெரிய வருமானம் குடுத்துட்டு வராங்க. இந்தியாஸ் நம்பர் 1 ஷார்ட் பிளான் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ட தான் கம்பெனி புரமோட் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனி பத்தி முழுமையா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்கலாம். ரெஜிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா, பிரைம் மார்க்கெட் ஃபியூச்சரிட்டி பிரைவேட் லிமிடெட். இந்த நேம்ல தான் சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2019 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஹெட் ஆஃபீஸ் வெஸ்ட் பெங்காலா இருக்குது. 100% கவர்மெண்டோட கைட்லைன்ஸ கம்பெனி ஃபாலோ பண்றாங்க. 50 பிளஸ் ஓன் பிராண்ட் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. பிரான்சைசி 200 பிளஸ் ஆன்லைன், ஆஃப்லைன் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா
200க்கும் அதிகமான ஆன்லைன் ஆஃப்லைன் பிரான்ச்சைஸ் இருக்கு. சர்வீசஸ் ஆன்லைன் டிஜிட்டல் சர்வீஸ் கொடுத்துட்டு வராங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கும் மேலான டிஸ்ட்ரிபியூட்டர் இது வரைக்கும் கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் பாத்தீங்கன்னா 2 லேக் ஜெனரேஷன் பிளான மார்க்கெட்டிங் பிளானா கம்பெனி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். மிஸ்டர் பிரீத்தம் குமார் ரவுத் இவர் தான் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 28 வயசு தான் இருக்கும். பட் தன்னோட 14 வயசுல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு வராரு. 23 வயசுல சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு 28 வயசு வரைக்கும் கடந்த 5 வருஷமா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு யங்கஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் தான் நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. கம்பெனியோட கார்பரேட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய கரக்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட் கீழே கொடுத்துருக்காங்க. www.primartweb.co.in இதுதான் கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம். primartweb.co.in. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து சட்டப்பூர்வமான கம்பெனியா, கம்பெனி பேர்ல எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸா இருக்குதா அப்படின்றத கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். www.primartweb.co.in இதுல போயிட்டு கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனில கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூடவே கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா? ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ஃபேக்கான கம்பெனியா? கம்பெனி எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஸோ இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா மக்களால வாழ முடியாது. சாதாரண மக்கள் இருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய FMCGன்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் கம்பெனி ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி கேட்டகரியில பிரைமார்ட் ஆயுர்வேதா சொந்த பிராண்ட்ல சொந்த தயாரிப்பு, அதாவது பிரைமார்ட் ஆயுர்வேதா மூலமா 50+ ஓன் பிராண்ட் சொந்த தயாரிப்புல பொருள் வச்சிருக்காங்க. பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா 50+ மார்க்கெட் ப்ராடக்ட் கம்பெனி ப்ரொமோட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல 5000+ மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் கம்பெனி கொண்டு வர இருக்கிறாங்க. சொந்த தயாரிப்பு பார்த்தீங்கன்னா பிரைமார்ட் ஆயுர்வேதா. ஸோ மார்க்கெட் பிராண்ட்ல பிரைமார்ட் டிஜிட்டல் அப்படின்ற பிராண்ட்ல வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பிரைமார்ட்டோட காமர்ஸ் லான்ச் ஆக போகுது. காமர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், ஸ்னாப்டீலா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மீஷோ இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க காமர்ஸ் சைட் எல்லாம். ஸோ இந்த மாதிரி காமர்ஸ் சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க இல்ல ரெஃபர் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி ஏதாவது உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்களாங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா அந்த அமேசான் கம்பெனியோ இல்லாட்டி அந்த பொருளை செல் பண்ணக்கூடிய செல்லர் யாருமே உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் தர மாட்டாங்க. அதே வந்து நீங்க பிரைமார்ட் காமர்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெஃபர் பண்ணும்போது கம்பெனி உங்களுக்கு இன்கம் கொடுக்க இருக்கிறாங்க. எந்த மாதிரி நீங்க கடைகள்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா கிராசரி கடையா இருக்கட்டும், மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், சலூன் கடையா இருக்கட்டும், ஸ்டேஷனரி கடையா இருக்கட்டும், கார்மெண்ட்ஸ் கடையா இருக்கட்டும், ஃபேன்சி ஸ்டோரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் நீங்க ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 80% வந்து கம்பெனி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரைமார்ட் காமர்ஸ் லான்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ண உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் இருக்கு. பிளஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் இன்கமும் கம்பெனி கொண்டு வர இருக்கிறாங்க. இதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா நீங்க ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிக்கலாம். பொதுவா நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா ஜிபே, போன்பே, பேடிஎம் மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ்டா நீங்க ஜிபே மூலமா ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ₹2 வந்து சர்வீஸ் சார்ஜஸா பிடிக்கிறாங்க. 299 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ₹300 90 காசு எடுத்துப்பாங்க. ஆனா பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 5% வந்து கம்பெனி கமிஷன்ஸ் தராங்க. உங்களுக்கு செல்ஃப் இன்கமா உங்களுக்கு கமிஷனா இன்கமா தராங்க. உதாரணத்துக்கு நீங்க ₹299 ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ₹15 கம்பெனி இன்கமா கொடுக்குறாங்க. மொபைல் ரீசார்ஜ் மட்டும் கிடையாது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டேட்டா கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணிக்கலாம், மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பில் பே பண்ணிக்க முடியும், கேஸ் புக்கிங் பண்ணிக்கலாம், IRCTC மூலமா ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கம்பெனி உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. இதை தாண்டி உங்க கீழே இருக்க டீம் மெம்பர்ஸ், உங்க கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களும் உங்க டீம்ல இருப்பாங்க. கீழே இருக்க டீம் மெம்பர்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அப் டு 5 லெவல் வரைக்கும் கம்பெனி உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் நீங்க பண்ணும்போது 5% கமிஷன் உங்களுக்கு கிடைக்குது. அதை தாண்டி உங்க டீம் பண்ணாலும் உங்களுக்கு கம்பெனி வந்து அப் டு 5 லெவல் வரைக்கும் இன்கம் தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுக்கும் போது ப்ரொஃபைல் பார்த்துட்டீங்க. வேற என்ன பெனிஃபிட்? பிரைமார்ட் ஆயுர்வேதா ஓன் பிராண்ட் இருக்கு. பிரைமார்ட் டிஜிட்டல் மார்க்கெட் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் வந்து பிரைமார்ட்டோட காமர்ஸ் சைட் வந்து லான்ச் ஆக போது. நீங்க பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா ரீசார்ஜ் பண்ணும்போது 5% கம்பெனி இன்கமா தராங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸா சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு ஒரு கம்பெனில. இங்க ஜாயின் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்பெனி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க நேம் ஆஸ் பர் பேன் கார்டு படி மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு கம்பெனில இருந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மொபைல் நம்பர்ல உங்களுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ நீங்க கூகுள்ல போயிட்டு உங்க லாகின் ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது இன்ஆக்டிவ்ல இருக்கும்.
நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணாதான் உங்களுக்கு கம்பெனி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. ஆக்டிவேஷன் ப்ராசஸ்னா என்ன? அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஐடியா ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ஒரே ஒரு முறை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் தான் கம்பெனி உங்க ஐடியா ஆக்டிவேஷன் பண்றதுக்கு சொல்றாங்க. அதுல 3 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் கம்பெனி குடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் பேக்கேஜ் 299ல ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு 1 பிவி குடுக்குறாங்க. ப்ரோ பேக்கேஜ் 599ல ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு 2 பிவி தராங்க. பிரீமியம் பேக்கேஜ் 1199ல ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு 4 பிவி குடுக்குறாங்க. பிவி அப்படின்னா நீங்க எந்த கம்பெனில ஜாயின் பண்ணாலும் எந்த பிளானும் உங்களுக்கு அமௌண்ட் வைஸ்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட் அப்படியே பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே போல தான் கம்பெனி நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு பதிலா பிவி பாயிண்ட் கால்குலேட் பண்றாங்க. 3 விதமான பேக்கேஜ் தாங்க. எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ். மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும். ரீசேல் பண்ணணும் கட்டாயமே கிடையாது. இப்ப எந்த பேக்கேஜ்ல வரீங்க அதுக்கு என்ன ப்ராடக்ட் கம்பெனி கொடுக்குறாங்க அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்டார்டர் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிவி கொடுக்குறாங்க. இதுல 2 விதமான பேக்கேஜஸ் கம்பெனி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 299ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த 299ல ரேடியேஷன் சிப்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இது என்ன பொருள் அப்படின்னா, பொதுவா நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த மொபைல் போனுக்கு தேவையான சிக்னல் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க செல்போன் டவர் மூலமா கிடைக்குது. இந்த செல்போன் டவர் மூலமா வரக்கூடிய சிக்னல்ல ரேடியேஷன் பாதிப்பு இருந்து அது அதிகமாகும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அதை ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடிய மொபைல் பின்னாடி ஒட்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆன்டி ரேடியேஷன் சிப். இது 299 ரூபாய் பேக்கேஜ்ல கொடுக்குறாங்க. கூடவே 299 ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பி வேலட் 50% டிஸ்கவுண்ட் ஷாப்பி வேலட்டும் கம்பெனி கொடுக்குறாங்க. இது என்ன பெனிஃபிட் அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 350 ரூபாய்க்கு ஒரு ஜாயினிங் பேக்கேஜ் இருக்கு ஸ்டார்டர் பேக்கேஜ்ல. இதுல பாத்தீங்கன்னா எர்த்தின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இதுல ஆனியன் ஷாம்பு 200 ml குவான்டிட்டில கம்பெனி கொடுக்குறாங்க. 350 ரூபாய் பேக்கேஜ் இருக்கு. கூடவே 350 ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பி வேலட் கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுமே ஸ்டார்டர் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணினா இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ பேக்கேஜ் இருக்கு. ப்ரோ பேக்கேஜ்ல 2 ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 599ல 2 ஆன்டி ரேடியேஷன் சிப் கிடைக்குது. கூடவே 599 ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பி வேலட் 50% டிஸ்கவுண்ட் ஷாப்பி வேலட் கம்பெனி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த ஜாயினிங் பேக்கேஜ் 699 பாத்தீங்கன்னா ரேடியேஷன் சிப் ஒண்ணு இருக்கு. எர்த்தி பிராண்ட் ஷாம்பு ஒண்ணு கொடுத்துறாங்க. எர்த்தி ஃபேஸ் வாஷ் இருக்கு. 3 பொருள் கிடைச்சது. பிளஸ் கூடவே 699 ரூபாய் மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் வச்சுற கம்பெனி கொடுத்துறாங்க. இதுக்கு அடுத்த பிரீமியம் பேக்கேஜ் அப்படின்னு 4 பிவில கால்குலேட் பண்றாங்க. இதுல 1199 ரூபாய் பேக்கேஜ்ல ஒரு ரேடியேஷன் சிப் இருக்கு, ஒரு ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, ஒரு துளசி டிராப் இருக்கு. 3 ப்ராடக்ட் பிளஸ் 1199 ரூபாய் மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் வச்சுற கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த ஒரு கிட் இருக்குது 1299 ரூபாய் பேக்கேஜ். இதுல எர்த்தி பிராண்டோட ஆனியன் ஷாம்பு 200 ml குவான்டிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எர்த்தி ஃபேஸ் வாஷ் இருக்கு, பாடி ஸ்ப்ரே இருக்கு, ஒரு ஆன்டி ரேடியேஷன் சிப் 4 ப்ராடக்ட் 1299 ரூபாய். கூடவே உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் வச்சர் 1299 ரூபாய் வேல்யூல டிஸ்கவுண்ட் வச்சர் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட 3 விதமான பேக்கேஜஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேக்கேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டர்ல 2 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் இருக்கு. ப்ரோல 2 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. பிரீமியம் பேக்கேஜ்ல 2 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. நீங்க எதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம ஷாப்பி வேலட்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஷாப்பி வேலட்னா என்ன? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஒன்ஸ் நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட கஸ்டமர் கிடையாது, கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடுங்க. கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா இங்க கம்பெனியோட பொருட்கள் திரும்ப நீங்க வாங்கிக்கலாம். ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது கட்டாயம் கிடையாது. தேவைப்பட்டால் திரும்ப பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு எம்ஆர்பில இருந்து அப் டு 50ல 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹெர்பல் பேஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா 100 கிராம் ஹெர்பல் பேஸ்ட் வாங்குறீங்க. அதோட எம்ஆர்பி 120 ரூபாய்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல 60 ரூபாய் கொடுப்பாங்க. மேற்கொண்டு இந்த ஷாப்பி வேலட்னு சொன்னோம் பாத்தீங்களா? இந்த ஷாப்பி வேலட்டை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த 60 ரூபாயில மேற்கொண்டு 50% டிஸ்கவுண்ட். வெறும் 30 ரூபாய் பே பண்ணா போதும். பேலன்ஸ் 30 ரூபாய்க்கு அந்த ஷாப்பி வேலட்ல இருக்கக்கூடிய பாயிண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 30 ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 100 கிராம் ஹெர்பல் பேஸ்ட் வெறும் 30 ரூபாய்க்கு வாங்க முடியும். மார்க்கெட்ல ரொம்ப மலிவான பேஸ்ட், அதாவது உங்களுக்கு தரம் சொல்றோம் பத்தி குவாலிட்டி இல்லாத பேஸ்ட் 100 கிராம் பேஸ்ட் வாங்கினா கூட உங்களுக்கு 50 ரூபாய்க்கு மேலதான் சேல் பண்றாங்க. பட் நம்ம பிரைமார்ட்ல வெறும் 30 ரூபாய்க்கு வாங்க முடியும். இது இந்த ஒரு பொருளுக்கு மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட பிரைமார்ட் ஆயுர்வேதா மூலமா ஓன் பிராண்ட்ல 50+ ப்ராடக்ட் இருக்கு. அதே போல பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா 50+ மார்க்கெட் ப்ராடக்ட் இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஷாப்பி வேலட்டை நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம கம்பெனில ஷாப்பி வேலட்டை பெனிஃபிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான். ஒரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு அடிப்படை தேவை என்ன? ப்ரொஃபைல் நல்லா இருக்குதா? கொடுக்குற காசு ப்ராடக்ட் இருக்குதா? வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அது எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கம்பெனி கண்டிப்பா நல்ல ட்ரஸ்ட் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு பார்ட் டைம் இன்கம் பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் பிளான் மூலமா தான் கம்பெனியால இன்கம் கொடுக்க முடியும்.
அப்படின்னா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட் அப்படின்னு குளோபல் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு மார்க்கெட் நெட்வொர்க் மார்க்கெட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய மார்க்கெட் பிளான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் எப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம், மத்தவங்களுக்கு சொல்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் பைனரி மார்க்கெட்டிங் பிளான் சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளான் மூலமா கம்பெனி நம்மளுக்கு 5 டைப் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிவி மேட்சிங் போனஸ் 1:1 ₹60. ரெண்டாவது ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ் 10% இருக்கு. அப்கிரேடுக்கு இன்கம் இருக்கு. ரேங்க் வைஸ் ட்ரிப் அண்ட் கார் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பாயிண்ட் கமிஷன்ஸ் இருக்கு. இது போல 5 வகையான இன்கம் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற இன்னொரு இன்கமும் இருக்கு. ரீசார்ஜ் பண்ணாலும் கம்பெனி இன்கம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 வகையான இன்கம் வந்து பைனரி மார்க்கெட்டிங் பிளான் மூலமா கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிவி மேட்சிங் போனஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான இன்கம் இந்த இன்கம் தான். இந்த இன்கம்காக தான் நான் பிசினஸ் பண்றேன். நீங்களும் இதை பண்ண போறீங்க. ஸோ இது என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது நீங்க டீம் கிரியேட் பண்றது மூலமா தான் இன்கம் கிடைக்குது. டீம்னா எத்தனை டீம் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, ஜஸ்ட் 2 டீம். 2 டீம் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? 2 நபர்கள் மூலமா தான் 2 டீம் கிரியேட் பண்ண முடியும். எடுத்த உடனே நம்ம 100 பேர் 200 பேர் 1000 பேர் கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் 2 நபர்கள் மூலமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 டீம் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ உங்க லெஃப்ட்ல ஒரு நபரை ஒரு பாயிண்ட்டுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அதே போல ரைட்ல ஒரு நபரை ஒரு பாயிண்ட்டுக்கு அறிமுகப்படுத்துறீங்க நேரடியா. இது எப்படி கம்பெனி கால்குலேட் பண்றாங்க இன்கம்காக அப்படின்னா, 2 பக்கம் பாயிண்ட் ஈவனா சரிசமமா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாயிண்ட் மேட்சிங் இன்கமா ₹60 கொடுக்குறாங்க. லெஃப்ட்ல ஒரு பாயிண்ட் வந்தா மட்டும் மேட்ச் பண்ண முடியாது. மேட்சிங்னா ஜோடி சேர்க்க, இணை சேர்க்கிறது 2 சேர்ந்தாலும் ஒரு ஜோடி. அப்ப இன்னொரு பக்கமும் ஒரு பாயிண்ட் வரும்போது தான் அந்த கம்பெனி ஜோடி சேர்த்து உங்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு பிவி மேட்சிங் ₹60 இன்கம் கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்க லெஃப்ட்ல நீங்க டைரக்டா 2 பாயிண்ட்டுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க, ரைட்ல 2 பாயிண்ட்டுக்கு அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு அப்படியே இன்கம் டபுள் ஆகும். ஒரு பாயிண்ட்டுக்கு ₹60, 2 பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது 120 கிடைக்குது. இதுவே நீங்க 4 பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல நீங்க டைரக்டா 4 பாயிண்ட்டுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க, ரைட்ல 4 பாயிண்ட்டுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது உங்க இன்கம் வந்து 4 மடங்கு அதிகமாகும். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ₹60, 4 பாயிண்ட் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு 60 × 4 மல்டிபிள் பண்ணும்போது 240 இன்கமா கிடைக்குது. இது நீங்க பண்ணக்கூடிய வேலை. நான் இது டீம் ஒர்க்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க 2 நபர்கள் மூலமா உங்களுக்கு 2 டீம் கிரியேட் ஆகும் பாத்தீங்களா? அப்ப உங்க லெஃப்ட் ரைட் 2 டீம்ல யாரு பிசினஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட் உங்க கணக்குல தான் ஆட் ஆகும். உதாரணத்துக்கு உங்க லெஃப்ட்ல டீம் மூலமா ஒரு 10 பாயிண்ட் பிசினஸ் நடந்திருக்கு. ரைட்ல டீம் மூலமா 10 பாயிண்ட் பிசினஸ் நடந்தாலும் உங்களுக்கு 10 பாயிண்ட் மேட்ச் ஆகி உங்களுக்கு ₹600 கிடைக்கும். நீங்க 2 பேரை டைரக்டா ஒரு பாயிண்ட்டுக்கு அறிமுகப்படுத்தினா ₹60 கிடைக்குது அப்படின்னா, கீழே யார் பிசினஸ் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு ₹60. 10 பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ₹600 உங்களுக்கான பாசிவ் இன்கம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கான பாசிவ் இன்கம். நீங்க வேலை செய்யல, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்யல, உங்க டீம் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த இன்கம்காக தான் நம்ம எல்லாருமே இந்த பிசினஸ்ல இருந்து ஜாயின் பண்ணி பண்றோம். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டீம் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்டு. கேரி ஃபார்வர்ட்னா என்ன? இப்போ வந்து நான் 2 பக்கம் ஈவனா பிசினஸ் நடந்தா மேட்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனா பிசினஸ் எப்பவுமே ஒரே மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து உங்க லெஃப்ட்ல 30 பாயிண்ட் பிசினஸ் நடந்திருக்கு. ரைட்ல 20 பாயிண்ட் தான் நடந்திருக்குது. 30, 20 மேட்ச் பண்ண முடியாதுல்ல. 2மே அன்ஈவனா இருக்கு. சரிசமமா இல்ல. அப்ப கம்பெனி இதை எப்படி மேட்சிங் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, எங்க குறைவா இருக்குதோ அதை கணக்குல எடுத்துப்பாங்க. உங்க ரைட்ல 20 பாயிண்ட் இருக்குன்னா 20 பாயிண்ட் கணக்குல எடுத்துட்டு லெஃப்ட்ல 30 பாயிண்ட்ல 20 பாயிண்ட் கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த 20க்கு 20க்கு மேட்ச் பண்ணி 1200 உங்களுக்கு இன்கமா கொடுத்துருவாங்க. உங்க லெஃப்ட்ல 20 பாயிண்ட்ல 30 பாயிண்ட்ல 20 பாயிண்ட் லெஸ் ஆயிடுச்சுன்னா 20 பாயிண்ட் கணக்கு முடிச்சுட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்க 10 பாயிண்ட் அன்மேட்ச்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட் அடுத்த நாள் வியாபாரத்துக்கு கம்பெனி கணக்குல வச்சுப்பாங்க. இதுதான் கேரி ஃபார்வர்டுன்னு சொல்றாங்க. நிறைய கம்பெனில நீங்க பார்த்திருப்பீங்க, மந்த்லி ஒன்ஸ் வந்து பிசினஸ் வந்து ஜீரோ பண்ணிடுவாங்க. மாசம் மாசம் பிசினஸ் வந்து ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இங்க வந்து ஜீரோ ஆகவே ஆகாது. அதிகமா இருக்க சைடு வந்து பாயிண்ட் வந்து அடுத்த நாள் வியாபாரத்துக்கு கணக்குல வச்சுப்பாங்க. இன்கேஸ் நீங்க அடுத்த நாள் பிசினஸ் பண்ணல, ஒரு 6 நாள் பிசினஸ் பண்ணல, ஒரு 6 வாரம் பண்ணல, 6 மாசம் பண்ணல, 6 வருஷம் பண்ணல அப்படின்னா கூட அந்த 10 பாயிண்ட் வேஸ்டே ஆகவே ஆகாது. அந்த கணக்குல அப்படியே வச்சுப்பாங்க. இதுதான் கேரி ஃபார்வர்டு கம்பெனி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 விதமான பேக்கேஜஸ் இருக்கு. சோ 3 விதமான பேக்கேஜுக்கு என்ன டிஃபரெண்ட்? நான் வந்து ₹300 வரலமே, நான் ஏன் 1200 பிரீமியம்ல வரணும் அப்படின்னா, ஏதாவது நம்மளுக்கு அதுல ஆதாயம் இருந்தாதான் நம்மளுக்கு அதுல வர முடியும். அப்ப இதுல என்ன டிஃபரெண்ட் கம்பெனி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டெய்லி லிமிட் தான் கம்பெனி டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகபட்சமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஸ்டார்டர் பேக்கேஜ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியும். ₹600 அதிகபட்சமா சம்பாதிக்கலாம். மாசம் ₹18,000 சம்பாதிக்க முடியும். ப்ரோ பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணா ஒரு நாள் 30 பாயிண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். 1800 பர் டே அதிகபட்சமா சம்பாதிக்க முடியும். மாசம் ₹54,000 சம்பாதிக்கலாம். பிரீமியம் பேக்கேஜ் பிரீமியம் பேக்கேஜ் ஜாயின் பண்ணினா ஒரு நாளைக்கு ₹4,800 80 பாயிண்ட் உங்க லெஃப்ட் அண்ட் ரைட் 80 பாயிண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியும். 1,44,000 மாசம் சம்பாதிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க. நான் வந்து 3 பேக்கேஜ் சொன்னா நீங்க ஸ்டார்டர் பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு இன்கம் எதுல அதிகமா இருக்கு?
4,800 எதுல அதிகமா இருக்கு? பிரீமியம் பேக்கேஜ். அப்ப பிரீமியம் பேக்கேஜ் எவ்வளவு? பிரைஸ் 1,200 மட்டுமே. ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய கம்பெனில மினிமம் பேக்கேஜே 3,000 4,000 விக்கிறாங்க. அதே போல மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் இங்க ஒரே ஒரு வாட்டி இங்க அதிக ஹையஸ்ட் பேக்கேஜ் 1,200 மட்டுமே. அப்போ இதுல எவ்வளவு இன்கம் கிடைக்கிறதுல ஒரு நாளைக்கு நீங்க 5,000 சம்பாதிக்க முடியும். இன்கேஸ் ஒருவேளை நம்ம டீம்ல 90 to 95% வந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றேன். ஒரு சில பேர் சார் என்கிட்ட பணம் இல்ல, ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்குது, நான் ஸ்டார்டர் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஒரு சில பேர் வராங்க. இந்த ஒரு சில பேர் வராங்க, நல்லா ஒர்க் பண்றாங்க. ஸ்டார்டிங் 100 200 கிடைக்கல. ஆனா ஃபியூச்சர்ல ஆஃப்டர் 4 மந்த் 6 மந்த் கழிச்சு ஒரு நாளைக்கு அவங்க 600 மேல அதிகமா சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. 2,000 கிடைக்கலாம், 3,000 கிடைக்கலாம். ஆஃப்டர் ஒரு 4 மந்த் கழிச்சு ஒரே நாள்ல 3,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கம்பெனி எவ்வளவு கொடுப்பாங்க? 600 தான் கொடுப்பாங்க. பேலன்ஸ் 2,400 ஃபிளஷ் அவுட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இன்கம் தர மாட்டாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம யோசிப்போம். அன்னைக்கு ஒரு வாட்டி தானே பர்ச்சேஸ், பிரீமியம்ல ஜாயின் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த 3,000 கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சம் அன்னைக்கே நம்ம எடுத்திருக்கலாம்னு கண்டிப்பா யோசிக்க தோணும். அந்த இடத்துல கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்க பேக்கேஜ் அப்கிரேட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்டர் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எனி டைம் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை கம்பெனி கொடுத்திருக்காங்க. 600 இன்கம் அப்படின்றது பிரீமியம் பேக்கேஜ் மூலமா நீங்க அப்கிரேட் பண்றது மூலமா 4,800 கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த டைம் டியூரேஷனும் கம்பெனி கொடுக்கல. எனி டைம் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்கிரேடுக்கு இன்கமும் கொடுத்திருக்காங்க. நீங்க அப்கிரேட் பண்றது மட்டும் இல்லாம உங்க கீழே யாராச்சும் அகைன் அப்கிரேட் பண்ணும்போது அகைன் அதுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க டைரக்டா பிரீமியம் பேக்கேஜ் ஜாயின் பண்ணா 4 பாயிண்ட் கிடைக்குதுன்னா, அப்கிரேட் பண்ணாலும் அதே 4 பாயிண்ட் கிடைக்குது. அதுக்கு பிவி மேட்சிங் இன்கம் இருக்கு. பிளஸ் 10% ஸ்பான்சர் மேட்சிங் இன்கமும் கம்பெனி கொடுக்குறாங்க. சோ ஒரு சின்ன கான்செப்ட்ல நீங்க வந்து நிறைய பெரிய பெரிய கான்செப்ட் இருக்கு. ஒரு சின்ன கான்செப்ட்ல அப்கிரேட் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அதே போல அப்கிரேடுக்கு இன்கம் கொடுக்கறதும் ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி டைம் டியூரேஷன் கண்டிஷன்ஸ் வைக்கல. நீங்க இந்த டைம்ல தான் அப்கிரேட் பண்ணணும். ஜாயின் பண்ண ஒரு 90 நாள் 100 நாள் இல்ல 180 நாளைக்குள்ள அப்கிரேட் பண்ணாதான் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம கம்பெனி வந்து அப்கிரேட் ஆப்ஷன் கம்பெனி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்கம் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டா 2 பேரை ரெஃபர் பண்ணா போதும்னு சொல்றோம். 2 பேருக்கு மேல நிறைய பேர் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நிறைய பீப்புள்ஸா ரெஃபர் பண்ண தோணும். ஸோ அதுக்காக கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10% இன்கம் ஆஃப் உங்களோட ஒவ்வொரு டைரக்ட் ஸ்பான்சர் பிவி மேட்சிங்ல இருந்து உங்களுக்கு 10% இன்கம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு மிஸ்டர் ஏன்ற நபரை டைரக்டா அறிமுகப்படுத்துறீங்க. அவர் ஒரு நாளைக்கு ஸ்டார்டர் பேக்கேஜ்ல 600 அதிகபட்சமா சம்பாதிக்கும் போது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு 10% ₹60 கிடைக்கும். அதுவே ஒரு பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தால் ஒரு நாளைக்கு 4,800 அதிகபட்சமா சம்பாதிக்கும் போது அதுல இருந்து 10% உங்களுக்கு ₹480 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 480 மாசம் கிட்டத்தட்ட ₹15,000 ஆயிடுச்சு. அப்போ நம்ம இது ஒரு சின்ன கான்செப்ட் அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா 10 நபர்களும் டெய்லி ₹4,800 சம்பாதிக்க வைக்கிறது மூலமா தலா 480 இன்று 10 நபர்கள் மூலமா ₹4,800 சம்பாதிக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பிவி மேட்சிங் பண்ணா உங்களுக்கு லிமிட் ₹4,800. உங்களை யாரெல்லாம் நம்பி வராங்களோ அவங்களை சம்பாதிக்க வைக்கிறது மூலமா ஒரு அப்ராக்சிமேட் ₹4,800 சம்பாதிக்க முடியுதுன்னு பாருங்க. அப்போ ஒரு சின்ன கான்செப்ட்ல நீங்க ஒரு டெய்லி ஒரு 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரைமார்ட் அந்த அளவுக்கு பிளான டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதை விட அதிகமா சம்பாதிக்க முடியும். அது உங்க எஃபர்ட்டை பொறுத்து இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி இதோட நிறுத்தவே இல்லை. ரேங்க் வைஸ் ட்ரிப் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த கம்பெனில ஜாயின் பண்ணாலும் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண உங்களுக்கான ரெகக்னேஷன் ரேங்க் ரிவார்டு எல்லாமே கொடுப்பாங்க. அதே போல பிரைமார்ட்லயும் கொடுத்திருக்காங்க. நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண உங்களுக்கு சில்வர்ல இருந்து மேக்சிமம் எமரால்டு வரைக்கும் டூரா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வகையான டொமஸ்டிக் ட்ரிப் இருக்கு, 2 வகையான ஃபாரின் ட்ரிப் இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரிப் எல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க, சில்வர், கோல்டு, சூப்பர் கோல்டு, ரூபி, பிளாட்டினம், எமரால்டு, இதுக்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டியூரேஷன் எல்லாம் கொடுக்கவே அக்குமுலேஷன் பாயிண்டா கொடுத்திருக்காங்க. எமரால்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா டூரும் முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி பாத்தீங்கன்னா ரேங்க் வைஸ் கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க. ரேங்க் வைஸ் கார் ஃபண்ட் 4 விதமான கார் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைமண்ட் பாத்தீங்கன்னா ஆல்டோ கார் வாங்குறதுக்கான ₹2,00,000 டவுன் பேமெண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. டைமண்ட் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு அடுத்து கோகினூர் ரேங்க் இருக்கு. கோகினூர் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஆல்ட்ரோஸ் கார் வாங்குறதுக்கான ₹5,00,000 டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து டபுள் கோகினூர் இருக்கு. இந்த இடத்துல வர்ணா கார் வாங்குறதுக்கான ₹7,50,000 டவுன் பேமெண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. கிரவுன் அம்பாஸ்டர் நம்ம கம்பெனில இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா கிரவுன் அம்பாசடர். இந்த கிரவுன் அம்பாஸ்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி ₹25,00,000 கம்பெனி கேஷா வந்து டவுன் பேமெண்டா BMW கார் வாங்குறதுக்கான ஃபண்டா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 வகையான ரேங்க் வைஸ் கார் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா ₹40,00,000 கம்பெனி கொடுத்துருக்காங்க. கார் ஃபண்ட் மட்டும் சரிங்களா, பிக்ஸ்டா ₹40,00,000 கொடுத்துருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிவி மேட்சிங் இன்கம் இருக்கு, அப்கிரேடுக்கு இன்கம் இருக்கு, 10% ஸ்பான்சர் மேட்சிங் தராங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி
ரேங்க் வைஸ் ட்ரிப் கொடுத்துருக்காங்க, கடைசியா 40 லட்ச ரூபா கார் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடி, உங்க பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்றது மூலமா இவ்வளவு பெரிய இன்கம் கம்பெனி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கலாம், அந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்ல நிறைய தேவைகள் அதிகமா இருக்கலாம். அப்ப இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேன் கார்டுக்கு உங்க பேர்ல மேக்ஸிமம் 3 ஐடிஸ் அலோவ் பண்றாங்க. உங்க நேம்ல நீங்க 3 ஐடி எடுத்துக்கலாம். சரிங்களா? 3 ஐடி எடுக்கும்போது மேல இருக்க ஐடி, கீழ இருக்க 2 ஐடியுமே உங்க பேர்ல ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பிவி மேட்சிங் மட்டும் 4,800 ஒரு ஐடி கிடைக்குதுன்னா 3 ஐடி மூலமா 14,400 பர் டே சம்பாதிக்குது ஒரு நாளைக்கு. அதே போல 10% ஸ்பான்சர் மேட்சிங் இருக்கு, இன்கம் இருக்கு. மேல இருக்க ஐடியா விட்டுருக்கேன், கீழே இருக்க 2 ஐடிக்கும் ஸ்பான்சர் நீங்களா தான் இருப்பீங்க. ஒரு ஐடிக்கு 480 இந்த 2 ஐடி மூலமா 960 ரூபாய். டோட்டலா ஒரு நாளைக்கு 15,360 ரூபாய் சம்பாதிக்க முடியும். மாசம் 4,60,000 சம்பாதிக்கலாம் வெறும் பிவி மேட்சிங் இன்கம் மூலமா. இதை தாண்டி கார் ஃபண்ட் ஒரு ஐடிக்கு 40 லட்சம் ரூபாய்னா 3 ஐடி மூலமா 1,20,00,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி 3 ஐடியில உள்ள வந்தா நீங்க ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அதுவும் மினிமம் 300 ரூபாய் பேக்கேஜ் இருக்கு, மேக்ஸிமம் 1,200 தான் இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உள்ள வர என்ட்ரி, உள்ள வர பர்ச்சேஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மி. ஆனா வருமானம் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு வருமானம் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளானை பார்த்துடும். சிஸ்டமேட்டிக்கா ஒரு கம்பெனி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும், லீகல் பார்க்கணும், கம்பெனி ப்ரொஃபைல் பார்க்கணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஸோ இது ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பொருளா, இதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்டிங் பிளான் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம என்ன கேட்போம்னா, பேமெண்ட் கம்பெனி எப்படி கொடுக்குறாங்க. ஸோ பேமெண்ட் வந்து இந்த கம்பெனி என்ன மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க நிறைய கம்பெனி பார்த்திருப்பீங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சாலும், மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிச்சாலும் 30 நாள் கழிச்சு பே அவுட் எடுக்க முடியும். அதே போல வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட் கொடுக்குற கம்பெனி இருக்காங்க, டெய்லி ஒன்ஸ் பேமெண்ட் கொடுக்குற கம்பெனி இருக்காங்க. இன்னைக்கு பிசினஸ் பண்ணா நாளைக்கு தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஆனா பிரைமார்ட்ல என்ன சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிஸ்டம் எந்த கம்பெனில கிடையவே கிடையாது. நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பிசினஸ் க்ளோசிங், இந்தியாஸ் நம்பர் 1 பே அவுட் சர்வீஸ். இன்ஸ்டன்ட் பிசினஸ் க்ளோசிங் 24/7 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் பிசினஸ் க்ளோசிங் என்னன்னா, மணி வந்து ஒரு 8:35 ஆகுதுன்னா, இந்த நிமிஷம் இந்த செகண்ட்ல உங்க லெஃப்ட்ல ஒரு 10 பாயிண்ட், ரைட்ல ஒரு 10 பாயிண்ட் பிசினஸ் நடந்திருக்கு அப்படின்னா, இமீடியட்டா உங்க ஐடியா லாகின் பண்ணி நீங்களே ஜென்ரேட் இன்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த 10 பாயிண்ட்டுக்கான வருமானம் எவ்வளவு அப்படின்றத 600 ரூபாய் அடுத்த செகண்ட் சிஸ்டமேட்டிக்கா நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்ட் உங்க 600 ரூபாய் உங்க வேலட்ல ஆட் ஆயிடும். சரிங்களா? டெய்லி பேமெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருந்தா கூட நைட்டு தான் கட் ஆஃப் பண்ணுவாங்க, கம்பெனி தான் கட் ஆஃப் பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலதான் கட் ஆஃப் நடக்கும். ஆனா இந்த கட் ஆஃப் அப்படின்றத கம்பெனி நம்ம கையில கொடுத்துருக்காங்க. எனி டைம் 24/7 நைட் 2 மணியா இருக்கட்டும், 1 மணியா இருக்கட்டும், காலை வேலையா இருக்கட்டும், மத்தியான வேலையா இருக்கட்டும், எனி டைம் உங்க இந்த செகண்ட் என்ன பிசினஸ் நடந்திருக்கோ நீங்க ஜென்ரேட் இன்கம் கொடுத்தா அடுத்த செகண்ட் உங்க பணம் உங்க வேலட்ல ஆட் ஆயிடும். அப்படி வேலட்ல ஆட் ஆன அமௌண்ட இம்மீடியட்டா உங்க பேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது ஐஎம்பிஎஸ் சர்வீஸ கம்பெனி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஜிபேல பணம் அனுப்பிச்சு அடுத்த செகண்டே இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுதோ, அதே போல நீங்க பிரைமார்ட்டோட இன்கம் வந்து நீங்க வித்ரா கொடுத்தா அடுத்த செகண்டே உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐஎம்பிஎஸ் சர்வீஸ கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் 100, நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சாலே போதும், நீங்க அடுத்த செகண்ட் உங்க பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 50 ருபீஸ்ல 100 and 150, 200, 250, 300 இந்த மாதிரி ரேஷியோல நீங்க ஒரு மாசத்துக்கு 30,000 வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ 30,000 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மேனுவல் வித்ரா ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்எஃப்டி சர்வீஸ், பட் இதுக்கு வந்து 48 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். இதுக்கு மினிமம் 100 தான் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. மேனுவல் வித்ரால நீங்க வித்ரா போட்டீங்க அப்படின்னா மினிமம் 100 ருபீஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ரூபாய் உங்க வேலட்ல இருந்தாலும் வித்ரா பண்ணிக்கலாம். பட் வந்து 48 ஹவர்ஸ் டைம் கிடைக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பே அவுட்ல 2 விதமான சர்வீஸ், இன்ஸ்டன்ட் வித்ரா இருக்கு, அதே போல என்எஃப்டி மேனுவல் வித்ராவும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க இவேலட்ல இருக்க அமௌண்ட்டை வச்சு உங்க கீழே யாராவது ஜாயின் பண்றது பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை நீங்க வாங்கிக்கிட்டு உங்க வேலட் அமௌண்ட் வச்சு அவங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம். பிளஸ் மொபைல் ரீசார்ஜ் பண்றது கூட அந்த வேலட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேமெண்ட் கம்பெனி வச்சுக்கல, நம்ம ஐடிக்குள்ள எனி டைம் நம்மளுக்கு எடுத்துக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பிரைமார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான அம்சம் எந்த கம்பெனில பார்க்க முடியாது. ஒரு சின்ன கான்செப்ட்ல கம்பெனி பேமெண்ட் ஹோல்ட் பண்ணவே இல்லை, 1 வீக் 1 டே கூட பேமெண்ட் ஹோல்ட் பண்ணவே இல்லை. உங்க பேமெண்ட் எனி டைம் மினிமம் 100 ருபீஸ் சம்பாதிச்சாலும் நீங்க எனி டைம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பிரைமார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா நீங்க பிரான்ச்சைசி எடுக்கலாம். பிரான்ச்சைசி அப்படின்னா உங்க கீழே ஸ்டார்டிங்ல பிரான்ச்சைசி எடுக்க முடியாது. பட் நீங்க நிறைய டீம் கொண்டு வரும்போது உங்க டீம்ல இருக்க ஐடியை நீங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பிரான்ச்சைசி மூலமா ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி ஆக்டிவேஷன் பண்ணும்போது கம்பெனி உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. மினி ஸ்டாக் பாயிண்ட் 12,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பிளஸ் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி வந்து கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து மாஸ்டர் ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது. மாஸ்டர் ஸ்டாக் பாயிண்ட் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்குறாங்க.
ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணுதான் கொடுப்பாங்க. மினிமம் 40,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்றதுக்கும் ரீபர்ச்சேஸ் பில் பண்றதுக்கு கம்பெனி கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரீபர்ச்சேஸ் பில்லுக்கு வந்து உங்களுக்கு 6% கம்பெனி கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல உங்க கீழே மினி ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்கவங்க உங்க கீழே வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கும் கம்பெனி வந்து அமௌண்ட் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பிரைமார்ட் டிஜிட்டோட பிரான்சைசி மாடல். இதுக்கு அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்றோம். நீங்க ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணா மட்டும் தான் ப்ராடக்ட்டை டைரக்டா உங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணுவோம். மேக்ஸிமம் இப்போதைக்கு 15 டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிறோம். ஒரு கிலோவுக்கு 50 ரூபாய். அதாவது நீங்க ஒரு எத்தனை வியூல வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பார்சல் அனுப்புறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் நீங்க அனுப்புனா தான் கொரியர் வந்து டைரக்டா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு பேன் கார்டுக்கு மேக்ஸிமம் 3 ஐடிஸ் கம்பெனி அலோவ் பண்றாங்க. ஒரு கான்டாக்ட் நம்பர் வச்சு 3 டைம் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். 2 டைரக்ட் கம்பல்சரி கொடுத்தாகணும். அட்லீஸ்ட் உங்க லெஃப்ட்ல ஒரு பாயிண்ட் ரைட்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தா தான் வித்ரா பண்ண முடியும். 2% தான் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. 5% அட்மின் சார்ஜஸ், 5% ஆட்டோமேட்டிக் ரீபர்ச்சேஸ் வேலட் கிரெடிட் ஆயிடும். அப்கிரேடுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷனுக்கு. நீங்க இன்ஸ்டன்ட் வித்ரா பண்ணும்போது ஒவ்வொரு ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷனுக்கும் 5 ரூபாய் தான் மட்டும் பிடிக்கிறாங்க. 100 ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 5 ரூபாய் தான் பிடிப்பாங்க. 1000 ருபீஸ் பண்ணாலும் 5 ரூபாய் தான் கம்பெனி பிடிப்பாங்க. இது நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன் கரெக்டா வந்து நம்ம ஃபைனல்ல வந்துட்டோம். ஸோ ஃபைனல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது உங்க கையில இருக்குது. மீட்டிங் எடுத்து கொடுக்க வேண்டிய என்னோட வேலை எடுத்து கொடுத்துட்டேன். பட் முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல நம்ம சொன்னோம் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அதே போல மீட்டிங் எண்ட் அப்லயும் அதே போல நீங்க முடிவு எடுக்காதீங்க. என்ன முடிவுனா இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய நெட்வொர்க் மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்காதான் வெளியே நெகட்டிவா பேசுவாங்க. பட் எல்லா நெட்வொர்க்கும் எல்லாமே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதுல எல்லாத்துலயும் போய் நம்மளால சம்பாதிக்க முடியுமா? பாசிபிளா கிட்ட முடியாது. ஏன்னா அதோட பிளான் ரொம்ப முக்கியமானது. ஜாயினிங் பேக்கேஜஸ் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே சிம்பிளா பிரைமார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பிரைமார்ட் வந்து முடிவு நெகட்டிவா எடுத்தீங்கன்னா உங்க ஓல்டு லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு வேலைக்கு போறீங்க, 7ஆம் தேதி சம்பளம் வாங்குவீங்க, 15ஆம் சம்பளம் காலி ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்போம். அந்த கடனை அடைக்கிறது கூட அடுத்தடுத்த மாசம் திரும்ப திரும்ப கடன் வாங்கி தான் கடனை அடைச்சிட்டு இருக்கோம். கடனை அடைக்கிறதுக்கு நம்ம திரும்ப திரும்ப கடன் வாங்கி அடைச்சோன்னா கடன் அடையாது. நம்ம இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா தேடி ஆகணும். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கடனாலேயே போயிட்டே இருக்கும். ஸோ எல்லார் தலையிலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான கடன் இருக்குது. ஸோ உங்க வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னா நல்ல முடிவு எடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுல வந்து 3 ஐடி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடிஸ் அலோவ் பண்றாங்க. செய்யற வேலை 1, ஆனா 3 மடங்கு இன்கம் இருக்குது. அப்ப திங்க் பண்ணி பாருங்க, 900 1800 நீங்க மேல இருக்க ஐடி 300, கீழே இருக்க 2 ஐடி 300 300 900 ரூபாய் வரும். இல்ல நான் டைரக்டா பிரீமியம் பேக்கேஜ்ல வரேன். டாப் ஐடி மட்டும் பிரீமியம்ல வந்துட்டு கீழே 2 மட்டும் 300 300 ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1800 ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு முறை 900 1800 யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு வாட்டி தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. திரும்ப திரும்ப ரீபர்ச்சேஸ் கிடையாது. ஒன் டைம் பர்ச்சேஸ் மூலமா இவ்வளவு பெரிய இன்கம் கம்பெனி கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 2 நபர்கள் 2 டீம் கிரியேட் பண்ண போறோம். 2 பேர் வேணும். அந்த 2 பேர் நல்ல ஆக்டிவான பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மாசம் வருமானம் 4,60,000 ரூபாய் பிவி மேட்சிங் இன்கம் மட்டுமே இருக்குது. பிளஸ் அதுல வந்து ஒரு 50% நடந்தா கூட 2,30,000 சம்பாதிக்க முடியும். அதுல 10% 4,60,000 10% நடந்தாலும் 46,000 சம்பாதிக்க முடியும். சோ இதுக்கு என்ன வேலை? இங்க இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. 900 ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஆனா ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க பிசினஸ் அப்படின்னாலே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல பிசினஸ் ஆரம்பிக்க திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இன்னும் அனதர் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில போனா மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கும்போது ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்றது மூலமா இவ்வளவு பெரிய இன்கம் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நடந்தால் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஃபேமிலி நல்லா இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பிரைம் ட்ரைனிங் சென்டர் வந்து ரெடியா இருக்கிறாங்க. டெய்லி 8 மணி ஆயிடுச்சுன்னா ஜூம் மீட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இந்த மொபைல் போன ப்ராப்பரா யூஸ் பண்ணாலே போதும். ஸோ எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு. நீங்க வீட்டுல இருந்துகிட்டு இதுக்கான மெனக்கட்டு வெளியே போய் வேலை செய்யணும் அவசியமே கிடையாது. கரெக்டா ப்ராப்பரா டெய்லி 8 மணி மீட்டிங் இந்த மொபைல் போனை நீங்க யூஸ் பண்ணாலே இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியும். டெய்லி சம்பாதிக்கும். டெய்லி கிடையாது, வித்தின் செகண்ட்ஸ் நீங்க சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளான் தான் பிரைமார்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஜூம் மீட்டிங்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.